aamina'சர நம்ம சேனலில் மீதமான ஒரு கப் சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த ரெசிபி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வடித்த சாதம் ஒரு கப்பு. சாதத்தை மிக்சியில் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர். தயிர் சேர்த்தும் போது இந்த வந்து பனியாரம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். புளிப்பு சுவைக்காக தான் நம்ம இதில் தயிரும் சேர்த்திருக்கோம். இது கூட 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ரவையும் கூட சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எனக்கு இதில் ரவையில் இதை சேர்த்துல. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, பனியாரக்கல் எடுத்திருக்கேன். கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. ஒன் சைடு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒன் சைடு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுங்க. மீதமான சாதத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னிலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம aamina'சர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.